वेदोत्तम सगुहा विहार पटुना श्रीशैल शृंगोल्लसत्माया केसरी मानितेन गहनन्यायाटवीचारिणा गंभीरेण परात्मभेदन महानादेन नाथेन मे गुप्तोऽहं यति सार्वभौम हरिणा वर्ते वृषं निर्भयः. நாம் மறுபடியும் மதுரமங்கலத்தில் அவதாரம் செய்தருளினவராயும் பகவத் ராமானுஜருடைய திருத்தம்பியாராக விளங்குபவராயும் பற்றற்றதொரு வைராக்கியத்தினுடைய எல்லையினாலே அந்த வைராக்கியத்தை தான் அடைந்தவராயும் அதனால் எம்பெருமானாருடைய இன்னொருளுக்கு பாத்திரபூதராகி எம்பார் என்று திருநாமம் பெற்றவராய் விளங்கும் கோவிந்த பெருமாளுடைய திவ்ய சரித்திரத்தை பார்த்து வருகிறோம். அந்த கோவிந்த பெருமாளுக்கும் பகவத் ராமானுஜருக்கும் ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் எப்படி இருந்தது என்பதைத்தான் நாம் அனுபவித்து வருகிறோம். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே என்ற பொழுது கோவிந்தர் தகும் 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 என்பதாகத்தான் குறித்தார். ஆம், தனக்கு சமமானவர்கள் யாரும் இல்லை என்னும் பொழுது அதற்கு சாத்வீக அகங்காரம் என்பதாக பெயர். சம்பிரதாயத்தில் அகங்காரம், கர்வம், ஆங்கிலத்தில் பிரைட் என்கிறோம் அல்லவா, அந்த கர்வம் கூட சாத்வீக அகங்காரமாக ஏற்படும் பொழுது அதற்கு பெருமை அதிகம். அப்படித்தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசிகன் சாதிப்பார். மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுது எழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே என்று சாதித்தருள்கிறார். அந்த நாதமணிகளுடைய திவ்ய திருவடி இடைகளை பெற்றிருக்கக்கூடிய, நாதமணிகளுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை நமக்கு பெரும் நிதியாக பெற்றிருக்கக்கூடிய நமக்கு உலகத்தில் சரிநிகர் சமமாக யார் இருக்கிறார்கள்? நாளும் தொழுது எழுவோம் நமக்கு ஆர் நிகர் நானிலத்தே. இந்த உலகத்தில் நமக்கு சரிநிகர் சமமாக யார் இருக்கிறார்கள் என்று இருமாப்புடன் கேட்கிறார். இப்பொழுது என்ன சுவாமி, இவர் இவ்வளவு கர்விஷ்டராய் இருக்கிறார் என்பதாக நினைக்கக்கூடாது. அதனுடைய பொருள் என்ன? அவருக்கு இருக்கக்கூடியதான அந்த சாத்வீக அகங்காரத்துடைய வைபவத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அது போன்று தான் எம்பாருடைய சரித்திரத்தையும் நாம் பார்க்கிறோம். அந்த எம்பார் பகவத் ராமானுஜர் திறத்தில் ஈடுபட்டு ஓர் ஆச்சரியமான ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிறார். அந்த ஸ்லோகத்தை தான் நாம் இன்றைய உபன்யாசத்தின் ஆரம்பத்தில் பார்த்தோம். அதனுடைய பொருளை அனுபவிக்கும் பொழுது ராமானுஜருடைய வைபவாரிசயம் என்ன என்பதை நாம் நன்கு உணரலாம். வேதோத்தம் ச குஹா விஹார பட்டுனா ஸ்ரீசைல ஸ்ருங்கோல்லசத்மாயா கேசரி மானிதேன கஹனான்யாயாடவிசாரிணா. இது இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தம் என்றால் முன்பகுதி. மகான்கள் எதில் தெரியுமா மிகவும் ஆசை கொண்டவர்கள்? வேதத்தின் சுவை பயனை, வேதத்தினுடையதான அர்த்த விசேஷங்களை எப்பொழுதும் அவர்கள் தங்கள் ஹிருதய புண்டரீகத்தில் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்களாம். வேதோத்தம் ச குஹா விஹார பட்டுனா. இப்பொழுது ஒரு சிங்கத்தை வர்ணிக்கிறார், சிங்கத்தை உருவகப்படுத்துகிறார். சிங்கம் என்பது காட்டுக்கு அரசன். அந்த சிங்கம் எங்கு வசிக்கும்? மாரிமலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹோ கிரி குஹாஷயா. ராமனை வர்ணிக்கும் பொழுது பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹோ கிரி குஹாஷயா, அந்த மலை குகைகளில் படுத்துறங்கக்கூடிய சிம்மமானது அப்படியே தன்னை விழித்துக் கொண்டு வெளியே வந்த பொழுது ஒரு கர்ஜனை கர்ஜித்தது என்றால் எப்படி இருக்கும்? ராமனை வர்ணித்தார். ராகவ சிம்மன் அல்லவா ராமன், அதனால் ராகவ சிம்மனுடைய வைபவத்தை வர்ணித்தார். அதே போன்று தான் யதி சிம்மம் பகவத் ராமானுஜர். அந்த யதி சிம்மமான ராமானுஜரை இங்கே அற்புதமாக கொண்டாடுகிறார். அனந்தாழ்வான் ராமானுஜரை ஒரு யானையாக கொண்டாடினார். ஆரண நூல் வழிச்செவ்வை அழித்திடும் ஐதுகற்கு ஓர் வாரணமாய் அவர் வாத கதலிகள் மாய்த்த பிரான். அங்கே அனந்தாழ்வான் மூலமாக நாம் அனுபவித்தது என்ன? ராமானுஜர் ஒரு யானை. இப்பொழுது எம்பார் கோவிந்த பெருமாள் சுவாமி ராமானுஜரை ஒரு சிங்கமாக உருவகப்படுத்தி கொண்டாடுகிறார். வேதோத்தம் சகுஹா விஹார பட்டுனா
ஸ்ரீசைல ஸ்ருங்கோல்லசத், வேதாந்தமாகிற பெரும் காடுகளில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சிங்கம், வேதாந்தமாகிற பெரும் குகைகளில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சிங்கம். தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம் என்று யக்ஷபிரஷ்டத்தில் தர்மபுத்திரர் கூறுவாரே, தர்மத்தினுடைய தத்துவம் குகைக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அதுபோன்று தான் வேதாந்தம் என்பது உத்தமமான வேதம் என்பதுதான் தர்மம். வேதோகில தர்மமூல பிரமாணம், வேதம் தான் தர்மம், தர்மம் தான் வேதம். எல்லா தர்மத்திற்கும் வேதம் தான் ஆதாரபூதமாய் அமைந்திருப்பதினாலே யதி ராஜராக யதி சிம்மமான எம்பி ராமானுஷர் இங்கே வேதம் என்னும் பெரும் காட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வேதோத்தம் சகுஹா விஹார பட்டுனாம் ஸ்ரீசைல சிங்கோல்லசத் மாயா கேசரி மானிதேன கஹனன்யாயாட்டவீச்சாரிணா. அடுத்தது மற்றொரு அனுபவத்தையும் இங்கே பார்க்கலாம். அதாவது மாயாவி என்பதாக திருவேங்கடமுடியாருக்கு திருநாமம் நாம் பலமுறை கீழே பார்த்திருக்கிறோம். ஸ்ரீனிவாசன் மாயாவி என்னும் திருநாமத்தினாலேயே அழைக்கப்படுகிறான் அல்லவா. அந்த மாயாவி பகுமானித்தது யாரை? பகவத் ராமானுஜரை. மாயாவியான ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் மாமாயன், மாயன் மணிவண்ணன், மாயாவி என்றெல்லாம் நாம் கொண்டாடும் அந்த ஸ்ரீனிவாசன் ஸ்ரீசைலம் என்னும் பெரும் மலையில் வசிக்கக்கூடியவன். திருமலை ஸ்ரீசைலம் திருமலை, அந்த திருமலை என்னும் உத்தமமான பர்வதத்தில் வசிக்கக்கூடிய மாயாவியான ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய பகுமானத்திற்கு இவர் ஆட்பட்டவர். ஸ்ரீனிவாசன் கொண்டாடுகிறான். திருமலையில் ராமானுஜர் பல உத்தமமான கைங்கரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். குறிப்பாக திருமலையப்பனாம் அந்த தெய்வம் திருமலை தெய்வம் இல்லை, இது மகாவிஷ்ணு இல்லை. மகாவிஷ்ணுவிற்கும் இந்த தெய்வத்தினுடைய சிலைக்கும் சம்பந்தம் இல்லை. இதனுடைய லட்சணங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இது வேறு ஒரு தெய்வம் என்பதாக பரவாதிகள் வந்து வாதம் செய்த பொழுது சுவாமி ராமானுஜர் அன்றோ திருமலை தெய்வமான அந்த ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே, ஸ்ருதி சிரசி வேதத்தின் மேல்பாகமான வேதாந்த பாகம், அந்த வேதாந்த பாகத்தில் விளங்கக்கூடிய பிரம்மணி ஸ்ரீனிவாசே, ஸ்ரீனிவாசனிடத்தில் என்னுடைய மனது செல்லட்டும் என்று வர்ணிக்கிறார். அந்த திருமலை தெய்வத்தை பிரதிஷ்டை செய்து வைத்தார், நிலைநிறுத்தி வைத்தார், ஸ்தாபனம் செய்தார் அல்லவா. அப்படி ராமானுஜர் செயற்கரிய பல காரியங்களை செய்ததினாலே திருமலையப்பனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் இவர் மீது மிகுந்த அபிமானத்துடன் இருந்தான். ஸ்ரீசைல ஸ்ருங்கோல்லசத் மாயா கேசரி மானிதேன கஹனன்யாயாட்டவீச்சாரிணா. அடுத்தது பெருங்காடு, பல குகைகள் இருக்கின்றன. வேதோத்தம் ச குஹா விஹார பட்டுனா, வேதத்தினுடைய பொருள் மறைத்து பேசப்படுகிறது. வேதத்தினுடைய உண்மை பொருள் பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவருத்தியம் பூர்வாச்சாரியாக சம்சிக்ஷுபு தன் மதானுசாரேன சூத்ராட்சராணி வியாக்கியாஸ்யந்தே என்று சுவாமி ராமானுஜர் தன்னுடைய பிரம்மசூத்திர வியாக்கியானத்தில் தான் பிரதிஜை செய்த பொழுது வேத வேதாந்தார்த்தங்களுக்கு பலரும் பொருள் சொல்லுகிறேன் என்பதாக நினைத்து அதற்கு ஆபாசமான பொருளை எல்லாம் சொல்லி பிரம்ம லட்சணத்தையே அவர்கள் செழித்து விட்டார்கள், பிரம்ம தத்துவத்தையே அவர்கள் மாற்றிவிட்டார்கள். இப்பொழுது வியாச, போதாயன, டங்க, திரமிட, குஹருச்சி, பாருச்சி, பிரம்மநந்தி, குஹதேவர், பாருச்சி, பிரம்மநந்தி முதலான பெரியோர்கள் மகான்கள் எந்த வழியில் சென்றிருக்கிறார்களோ அந்த வழியில் சென்று நாம் மக்களுக்கு இந்த பிரம்மசூத்திரத்துடைய பிரம்மத்துடைய லட்சணங்களை எல்லாம் காண்பிக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா. கீழே யக்ஷபிரஷ்டத்தில் சொன்ன வாக்கியம் என்ன? தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம், தர்மத்துடைய தத்துவம் குகைக்குள்ளே நன்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலத்தான் வேதத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளை அறியும் வல்லமை பெற்றவராக சுவாமி ராமானுஜர் திகழ்வதினாலே அவர் வேதம் என்னும் குகைக்குள்ளே வசிக்கக்கூடிய சிம்மம். அந்த சிங்கம் திருமலையப்பனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாலே பகவானிக்கப்பட்டது. அடுத்தது அந்த சிங்கம் ஒரு பெரும் காட்டில் யதேச்சமாக சஞ்சாரம் செய்கிறது. சிங்கம் காட்டில் எப்படி அனாயாசமாக அது வருமோ அது போன்று சஞ்சரிக்கிறதாம். மாயா கேசரி மானிதேன கஹனன் நியாயாட்டவீச்சாரினா. அட்டவி என்றால் சாட்டிற்கு பெயர். நியாயாட்டவி நியாயம், நியாயம் என்றால் சத் சாஸ்திரங்கள், நல்ல சாஸ்திரங்கள்,
குதர்க்கங்கள் இல்லை, சத்தர்க்கங்கள். எந்த விஷயங்களை எப்படி சொன்னால் அதனுடைய பிரமாணங்கள் என்ன, அந்த பிரமாணங்களை எல்லாம் ஆய்ந்தெடுத்து சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இந்த உலகத்தில் ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். அவர்களில் தலை சிறந்தவராக திகழ்பவர், அவர்களுக்கெல்லாம் ராஜாவாக காட்டரசரான சிங்கத்தைப் போல எதிராஜாவாக எதிசிம்மமாக திகழக்கூடியவர் எம்மி ராமானுஷன். அதனால்தான் நியாயாட்டவீச்சாரினா, நியாயம், நியாயம் என்பது ஒரு சாஸ்திரம். சிக்ஷா, வியாகரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் என்பதாக ஷடங்காவை வேதாக, வேதத்திற்கு 6 அங்கங்கள் சொல்லப்படுகின்றன. அது தவிர பூர்வமீமாம்சா, கர்மகாண்டங்களை விசாரம் செய்வது நியாயம். நியாயம் என்பது தர்க்க சாஸ்திரம். இந்த சாஸ்திரங்களை நன்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டால் தான் நம்மாலே வேதாந்தார்த்தங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது சுவாமி தேசிகன் சாதிப்பார், தர்க்க பாண்டியத்தால் நினைத்ததெல்லாம் சாதிக்க வல்லதாய் இருக்கச் சேரையும் பிரமாண சரணாலாய் போந்தோம் என்று. எனக்கு இருக்கக்கூடிய ஞானத்தினாலே, அதுவும் தர்க்க பாண்டித்யத்தினாலே இருப்பதை இல்லை என்று ஸ்தாபிக்க முடியும், இல்லாததை இருக்கிறது என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஞான வைசிஷ்டியம் இருந்தால் கூட நாங்கள் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு பொழுதும் நியாய மார்க்கத்தை விடுத்து செல்ல மாட்டோம். எது பிரமாணம் காண்பித்த வழியோ அந்த வழியில்தான் நாங்கள் செல்வோம் என்று சொல்கிறார்கள். நியாயாத் பத பிரவிச்சலந்தி பதம் நதீராக, நியாயமான வழியை விட்டு ஒரு பொழுதும் மகான்கள் விலக மாட்டார்கள் என்பதற்கேற்ப இப்பொழுது நியாயாட்டவீச்சாரினா, யதிராஜனாம் ஒரு சிங்கம் உயர்ந்ததான சத்தர்க்கம், பிரமாணங்கள், அந்த பிரமாணங்கள் காட்டிய வழிகள், அந்த வழிகளாகிற உயர்ந்த காட்டில் அது அப்படியே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த சிம்மம் செய்யக்கூடிய காரியம் என்ன? கம்பீரேன பராத்மபேதன மகாநாதேன நாதேன மே குப்தோஹம் யதி சார்வபௌம ஹரிணா வர்த்தே பிருஷம் நிர்பயா. உத்தரார்த்தம் அந்த ஸ்லோகத்தினுடைய முன்பகுதியினாலே ஒரு அர்த்தத்தை சொன்னார் அல்லவா, இனி அதே ஸ்லோகத்தினுடைய பின்பகுதியினாலே மேலும் யதிசிம்மமான சுவாமி ராமானுஜருடைய வைபவத்தை சொல்லுகிறார். அதையும் நாம் தொடர்ந்து அனுபவித்துக் கொள்கிறலாம். ஓர் அறிவு